நல்லா பெருசாக இருக்குங்க. இந்த புழு வந்து இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்றப்ப அதிகமான முருங்கைக்காய் சாப்பிட்டு இறந்து போயிடும். அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா காலை வேலையில் சின்ன வச்சுருந்தாங்க. அது மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாயங்கால வேலையில் கார்போபிரானது 12 பைபாஸ் அல்லது மாலக்கியம் அப்படின்னா ட்ரைகோசோபாஸ் இதில் மாதிரி ஒரு தண்ணிக்கு 2 மில்லி அல்லது டைக்ளோர்வாஸ் நுவான்ஸ் உள்ள மருந்து. இதை கட்டுப்படுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கள் சாதாரண மெம்பர்களுக்கு வந்து தலா 1 கிலோ யூரியா வேணும் என்றால் அவங்க 50 கிலோ மூட்டையை 300 ரூபா 350 ரூபா போட்டு எடுத்துட்டு போகிறார்கள். விவசாயிகள் என்னிடம் வந்து இந்த மாதிரி அதை அனைத்து விவசாயிகளுக்கும் இதை இந்த பயிர்ப்பாளர் முறைகளை மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம். இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாமக்கல்லில் நடந்தது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதாவது 13-14ஆம் பருவத்திற்கு தமிழ்நாடு அரசு டன் ஒன்றுக்கு 2550 என்று விலை நிர்ணயம் செய்யும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகங்கள் ஒரு வருடம் இந்த பாக்கி தொகையை கொடுக்கவில்லை. இதற்காக தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் மற்றும் தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கின்றனர். ஆலை முன் ஆர்ப்பாட்டம், பிரச்சார இயக்கம், ஆலை முன் மறியல், சென்னை முன் மறியல், இப்படி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் சர்க்கரை ஆலை முதலாளிகள் நாங்கள் மாநில அரசு அறிவித்த தொகையை கொடுக்க மாட்டோம் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கில் நாங்கள் இம்ப்ளீட் செய்து நாங்களும் வாதாடப் போகிறோம். அடுத்து 16ஆம் தேதி கடலூரில் நடந்த மாநில குழு கூட்டத்தில் மாநில குழு பரிசீலித்து 13-14க்கு அரசு அறிவித்த தொகை தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் வழங்கவும், 14-15ற்கு அரசு புதிய SAP விலையை அறிவிக்கவும் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 43 சர்க்கரை ஆலை முன்பு டிசம்பர் கடைசி வாரத்திலும் ஜனவரி முதல் வாரத்திலும் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் பரமத்தி வேலூர் வட்டத்தில் தமிழ்நாடு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 765 கிலோவாட் உயர் மின்னழுத்த பாதை அமைத்திருக்கின்றது. இந்த மின்னழுத்த பாதை செல்லும் பொழுது அதன் அடியில் இருக்கின்ற தென்னை மரங்கள் மற்ற மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு வழங்கவில்லை. போதிய இழப்பீடு வழங்க நாமக்கல் வேளாண் துறையினர் ஒரு மறுபரிசீலனை செய்து ஒரு விரிவான அறிக்கை அறிவித்து போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வைக்கப்படும்.